இயற்கையை மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் பட்டனை அழுத்தவும். மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். இயற்கை மருத்துவர்களுக்கு வணக்கம். நம்முடைய அருகில் பாரம்பரிய சித்த வைத்தியர்கள் இருக்காங்க. அதாவது ஒரு ட்ரிங்க்ஸ் பண்ணால் எந்த அளவுக்கு போதை ஏறுமோ அந்த அளவுக்கு குறிப்பிட்ட அளவு இந்த பழத்தை சாப்பிட்டா போதை ஏறும்னு சொல்கிறாரு. அது எந்த அளவுக்குன்னு தெரியல, எனக்கு அந்த அனுபவம் கிடையாது. ஆனால் இது பன்ரோட்டி பழம். இந்த பன்ரோட்டி பழம்ல நிறைய மருத்துவ பயன்கள் இருக்குன்றது மட்டும் தெரியும். அது என்னென்ன சாப்பிட்டா என்னென்ன பிரச்சனைகளை சரி பண்ணும் அப்படின்ற முழுமையான தகவலை ஐயா கிட்ட தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஐயா வணக்கம். ஐயா ஐயா வணக்கம். ஐயா நண்பர்களே, இப்போ நீங்கள் பார்த்துருக்கிறது தான் பன்ரோட்டி பழம். இந்த பலாவில் ஒரு சில மருத்துவ தகவல் நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் ஐயா கிட்ட நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். என்னென்னா, பலாக்காயில் நார்ச்சத்து அதிகமாக இருக்குது. பலாக்காயை எப்பவுமே பொரியல் செஞ்சு இல்லை சாம்பார் செஞ்சு, சாம்பார்னால் அந்த கூட்டு செஞ்சு சாப்பிடுவாங்க. எப்படின்னாக்க இந்த சப்பாத்திக்கு குருமா அது மாதிரிலாம் செஞ்சு சாப்பிட்றாங்களா, அது மாதிரி வெளி மாநிலங்களில் இதுக்கு ரொம்ப ஃபேமஸ். சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிடுவாங்க. இதில் நார்ச்சத்து அதிகமாக இருக்குது. இதில் பொட்டாசியம் இருக்குது, விட்டமின் சி அதிகமாக இருக்குது. அதனால் இது சாப்பிட்டாக்க சர்க்கரையின் அளவை கட்டுப்படுத்தும், செரிமான கோளாறை சரி பண்ணும். இதில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குது. அதனால் இது தாராளமாக சாப்பிட்லாம். இது குறைஞ்ச கலோரி இருக்கிறதுனால அதாவது வெயிட் லாஸ் பண்ணுறாங்கள்ல அவங்களுக்கு ஒரு அருமருந்துன்னு சொல்லாங்க. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மூலிகை தான் இது. இதில் பொட்டாசியம் சத்து அதிகமாக இருக்கிறதுனால ரத்த அழுத்தத்தை சீர்படுத்தி இதயத்துக்கு போகிற ரத்தத்தின் வேகத்தை சமநிலைப்படுத்தி சரியாக போக வைக்கும். அதனால் இதயத்துக்கும் நல்ல ஒரு அற்புதமான மூலிகை இந்த பலா. இதில் கால்சியம் மற்றும் மெக்னீசியம் சத்து இருக்கிறதுனால எலும்புகளை வலுப்படுத்துங்க. இப்படிப்பட்ட இந்த பலா எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அதாவது தமிழனுடைய கனிகளில், முக்கியமாக இந்தியர்களுடைய கனிகளில் மா, பலா, வாழை இரண்டாவது முறையாக வர்றது தான் இந்த பலா. மா, பலா, வாழை அந்த அளவுக்கு பழங்கள் சுவைகளை அறிஞ்சு நம்முடைய முன்னோர்கள் அதை சிறைநிலைப்படுத்தினாங்க. ஏன் ஃபஸ்ட்டு மா, ஏன் ரெண்டாவது பலா, மூணாவது என்ன வாழை, ஏன் வாழை அப்படின்ற ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை பாருங்கள். இப்போ பாருங்கள் எவ்வளோ காய் இருக்குல்ல. இதை பற்றி ஐயா நீங்கள் சொல்லுங்கள். இதில் என்னென்ன நன்மைகள் இருக்குது, இது சாப்பிட்டா என்னென்ன பிரச்சனைகள் சரியாகும்? ஆமாம் சார், இந்த பலா சாப்பிட்டு வரும்பொழுது முக்கியமாக ட்ரிங்க்ஸ் பண்ணுற அளவுக்கு இதில் மருத்துவ குணங்கள் இருக்குது. டெஸ்ட் பண்ணாக்க அந்த டெஸ்ட் காமிக்கணுங்களா? ஆமாம், அதையும் சொல்லுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 10-20 சொலைக்கு சாப்பிட்டாங்கன்னா நல்லா பழுத்ததை சாப்பிடும்போது நம்ம ஒரிஜினல் தேன் சாப்பிட்டா எப்படி இருக்கும், அந்த தேனுடைய இனிப்பு இந்த பழத்தில் இருக்கும். ஒரிஜினல் தேன் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். நல்லா பழுத்ததை ரொம்ப விரும்பி சாப்பிடலாம். கரடிகள்லாம் இது ரொம்ப அப்படி கச்ச கச்ச கச்சன்னு மென்று நிறைய சாப்பிடும். கரடிக்கு ரொம்ப பிரியமானது இது. அதனால் இந்த பலாவில் இதில் ஆல்கஹால் சத்து நிறைய இருக்குது. இந்த பழத்தை நிறைய நம்ம சாப்பிட்டு ஒரு 10-20 சோளை சாப்பிட்டு போகும்போது வெளியே போனோம்னா ஒரு கோட்டரட்சா மாதிரி அந்த டெஸ்ட் பண்ணுறாங்கல்ல, அதை வச்சு கண்டும்போது கோட்டரட்சா மாதிரி காட்டும். அந்த மாதிரி ஒரு சத்து உள்ள பழம் இது. ஆல்கஹால் நம்ம போய் தேடி கோட்டரெல்லாம் அடிக்க தேவையில்ல, எதுவும் பண்ண தேவையில்ல. இந்த பழத்தை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தாலே உடம்புக்கு அந்த சத்தெல்லாம் கிடைச்சிரும். ஆனால் போதை மைல்டாக இருக்கும். அந்த மாதிரி அந்த போதை அடிச்சுட்டு தள்ளாடுறாங்களா, அந்த மாதிரி எல்லாம் இது குணமெல்லாம் இது வராது. இது நல்லது, உடம்புக்கு ஆரோக்கியமானது. அப்பேற்பட்டது இந்த கொட்டை இருக்குல்ல, இந்த கொட்டையை கூட அவிச்சு சாப்பிடுவாங்க. அந்த கொட்டையை சாப்பிடும் பொழுது மாவு சத்து, புரதச்சத்தெல்லாம் நிறைய இருக்குது அந்த கொட்டையில். உடலுக்கு எலும்புகளுக்கு வலுவாது. அடுத்து இதை கட் பண்ணும்போது பால் வரும் பாருங்க. ஆமாம், இந்த பால் வரதுனால இந்த பழம் நிறைய சாப்பிடும்போது வயிறு ஜீரண சக்தி, வயிறு சம்மந்தப்பட்ட புண்ணு இருந்தால் கூட ஆத்திரும். அதனால தான் இதில் பால் வர்றது. பால் வர்ற எல்லா மூலிகையுமே உடலுக்கு ரொம்ப ஸ்ட்ரென்த்தானது. அடுத்து இந்த இலையை பாருங்க, இந்த இலையில எடுத்து தச்சுட்டு இதில் சாப்பிடுவாங்க. அது லெப்பர்சி போன்ற நோய்கள்லாம் குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் இந்த பட்டயம் மருத்துவத்துக்கு உபயோகப்படுது. ஓ. இதில் நீங்கள் சொல்லும்போது எனக்கு ஒரு மருத்துவ தொகை ஞாபகம் வருது ஐயா. என்னன்னா, ஒரு முறை என்ன சிறு வயசாக இருக்கும்போது நாய் கடிச்சிச்சு. பழைய காசு நம்மளுடைய முன்னோர்கள் வீட்டில் வச்சுப்பாங்க இல்லையா, அந்த காசை எடுத்து இதை கொத்தி நாய் கடிச்ச இடத்துல க்ளீன் பண்ணிட்டாங்க. க்ளீன் பண்ணிட்டு இந்த பாலை எடுத்து என் அம்மா அந்த அந்த அடிப்பட்ட அந்த கடிப்பட்ட இடத்துல இந்த பாலை தடவிட்டு அந்த பாலை இப்படி தொட்டு அந்த மரத்தில் எடுத்து அந்த பழைய காசை வச்சு அதுக்கப்புறம் மஞ்சள் துணியில் கட்டு போட்டாங்க. எனக்கு கட்டு போட்டு அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலே கூட்டிட்டு போனாங்க. அதாவது இந்த எமர்ஜென்சி வைத்தியன்னுவாங்கல்ல, அதுக்கும் இது வேலை செய்யுமாயா? நிச்சயமாக செய்யும். எனக்கு அந்த ஞாபகம் வந்தது, அதனால கேட்டேன். ஆமாம், ஏன்னா அந்த பாலுக்கு இந்த விஷத்தை முறிக்கக்கூடிய தன்மை இருக்கிறதுனால அவங்க வச்சு கட்டியிருக்காங்க. அது அந்த விஷத்தை இழுத்துரும்.
ஓகே ஓகே. அந்த காலத்தில் இந்த மாதிரி கை வைத்தியம் நிறைய இருந்ததில்ல, அதனால் ஒரு பிரச்சனை இல்லை. நல்ல இது. ஏன் நண்பர்களே, பலா மரத்தின் மருத்துவ பயன்களை பார்த்துருப்பீங்க, அதாவது சாரி, பலா காயின் மருத்துவ பயன்களை பார்த்துருப்பீங்க. பலாப்பழத்தின் மருத்துவ பயன்களை இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அதே மாதிரி அதனுடைய இலையில் ஒரு மருத்துவ பயன்கள் இருக்குது. அது சக்கரை நோய்களுக்கு சிறப்பாக வேலை செய்யும். அதில் கசாயம் குடிக்கிறோம், ஒரு வீடியோவில் போட்டுருக்கோம், அதையும் பாருங்கள். நல்லதை பகிர்ந்து ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்கும். நான் உங்கள் அன்பு சொன்னார். மீண்டும் இன்னொரு அருமையான பதிவு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம் ஐயா.